சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. சார் இப்போ முன்ன வந்து மேலாண்மை பத்தி சொல்லிட்டீங்க சார். ஆ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊடு பயிர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எந்தெந்த டைம்ல எந்தெந்த பயிர் வைக்கலாம்? ம். ஊடு பயிர்னா என்னன்னு முதல்ல அது கொஞ்சம் விலாவாரியா சொல்லிருங்க சார் கொஞ்சம். ஊடு பயிர்னா இந்த சந்தன மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஊடு பயிர்னா என்ன அப்படின்னாக்க, ம். ஆ, இதுக்கு வந்து அகர்த்தி, சவுக்கு, அதுக்கப்புறம் மலை மலை துவரை இதெல்லாம் நடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்படியே விட்டுறலாம், களையெல்லாம் விடணும். களையெல்லாம் வந்து விடக்கூடாது. இது வந்து கட்டாயம் வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து கிளீன் பண்ணணும். இது கிளீன் பண்ணிட்டு இதுக்கான தேவையான இயற்கை உரங்களை போட்டு இதை வளர்க்கணும். களை விடக்கூடாதுங்களா சார்? களையெல்லாம் விடக்கூடாது. ஒரு சிலர் களைய விடலான்னு சொல்றாங்க சார். களைய வந்து பார்த்தோன்னா, களைய விடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. களைனாலும் நிறைய வளர்ச்சி இருக்குதுன்றாங்க. கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. களையெல்லாம் விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, மண் வளத்துல இருக்கிற களையிலே ஏறிக்குது. மண் வளத்துல இருக்கிற தேவையான இது சத்துக்கள் ஃபுல்லாவே களையில இருக்குது. சரிங்க சார். இது குறிப்பிட்ட ஒரு இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆ. இதோட வேர் தன்மை பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 3 அடி வந்துட்டு இருக்கும். ஆ, ஆ. வேர் தன்மை சரிங்க சார். 3 அடிக்கு வந்திருக்கும். சரிங்க சார். சரிங்களா? இது வந்து ஆழமா போயிடும். ஆணி வேர் இது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுத்தி, சவுக்கு இது மாதிரி இருந்து வேகமா வந்து அதாவது சத்து ஜாஸ்தியா இருக்கு இதுல. ஓகே சார். இதுல சீக்கிரம் வேகமா அதிவேகமா வளர்ற செடிகளை வந்து வேகமா வளர்க்கணும்னா கண்டிப்பா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இது கொத்தி கிளீன் பண்ணி இதுக்கு தேவையான இது உரங்கள் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா இது மூலியமா போயிடும். உரம்னா நாட்டு அதான் சொல்றது. மாட்டு சாணம், ஆ. ஆட்டு சாணம் 6 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதுங்க. அது சரிங்க சார், சரிங்க சார். இல்லைங்க. இப்போ இந்த ஊடு பயிர் வந்து எந்தெந்த டைம்ல சார் வைக்கலாம்? எப்போ வைக்கணும் சார்? அது இந்த ஊடு பயிர் வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த பயிர் கொடுக்கலாம்? ஊடு பயிர் இந்த ஊடு பயிர் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊடு பயிர் பாத்தீங்கன்னா இது கிட்ட இருந்து சக்தியை எடுத்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது பாத்தீங்கன்னா இது கிட்ட இருந்து எடுத்துக்கும். சரிங்க சார். இது நைட்ரஜன் பாஸ்பரஸ் எதுகிட்ட இருக்குன்னா இந்த அகத்தி, சவுக்கு, மலை துவரை இதுகிட்ட எல்லாம் வேகமாவே இருக்கு. சரிங்க சார். சரிங்களா? சரிங்களா? வேகமா எடுத்து இது வளரக்கூடிய இப்போ ஆரம்ப காலத்துல என்ன சார் கீரை நடுறோம் சார். இப்போ வந்து சென்டர்ல வந்து நடுத்தரத்துல என்ன சார் எந்த மாதிரி இப்போ ஒரு 1 இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கீரையோட சக்தியை எடுத்து வளர்ந்துருச்சு சார் அது ஒரு சந்தன மரம். இப்போ அதுக்கு மேல வந்து எந்த பயிர் சார் கொடுக்கலாம்? அகத்தி கொடுக்கலாங்களா இல்ல மலைத்துவரை சொன்னீங்க, அகத்தி கொடுக்கலாம். சவுக்கு சொன்னீங்க. சவுக்கு சொன்னேன். இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல அந்த சின்னசா வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கீரை வகைகள் வருது இல்லைங்களா? ஆமா அது சார். 6 மாசம் இல்லைன்னா ஒரு 8 மாசம் வரைக்கும் தான் அது வந்து வரும். சரிங்க சார். அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி மிஞ்சம் காஞ்சி போய் நிக்குது. நிக்கிறோம். ம். இது குறிப்பிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த பேட்ச் வந்து வேற ஏதாவது மாத்தி நட போறேன். சரி. அடுத்த பயிர் நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னாக்கா மலைத்துவரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லி செடி. மல்லி செடி வைக்கலாமா மல்லி சார்? செடி அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலா அதுவும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். சரிங்க சார். சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 120 செடி வச்சுங்க அப்படின்னா இது சார் புதுசா சொல்றீங்க செடி வந்து பூச்செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு சார். வைக்கலாம். அது வந்து ஏன்னு கேட்டேன். பேரே வந்து ஊடு பயிர் வச்சு இதுல வந்து வளர்த்தலான்றாங்க. அப்படிங்களா? மல்லி செடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% தேவையான சக்தி வந்து இதுக்கு தேவையான சக்தி இல்ல சார் புதுசா இருக்கு. ஏன்னா இப்ப பூச்செடி வைக்கிறன்றது புதுசா இருக்குது. பூச்செடி பாத்தீங்கன்னா ஏன்னா நான் சவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், மலைத்தவரை, அவுகத்தி, கீரை வகையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ பூச்செடின்றது புதுசா இருக்குது. இப்ப சூப்பரான கேள்வி சார். இது என்னன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா நான் 25 வருஷம் பாத்தீங்கன்னா இப்படியே விட்டு வளர்க்க முடியாது. ஆ, ஆ. நான் இதுக்கு மேல பூச்செடியும் ஆ. மலைத்தவரையும் வைக்கலான் இருக்கிறேன் அடுத்தது. ஏன்னாக்கா அது அது எந்த அளவுக்கு எடுத்துக்கும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து அது நல்லா ஈல்டு எடுத்து கொடுக்கும். இது வளர்ச்சிக்கும் நல்லா உதவுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார் உதவும். பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 8 மாசத்துக்கு அப்புறம் நான் வச்ச அந்த செடி காமிச்சேன் இல்லைங்களா? ஆமா சார், ஆமா சார். இறந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா சார். இதுகிட்ட தேவையான அளவு சக்தி எடுத்து உறிஞ்சிருச்சு, ஃபுல்லா போதுமான அளவுக்கு உறிஞ்சிருச்சு. பாருங்க. ஆ, ஆ. முடிஞ்சது. திரும்பவும் நம்ம அகற்றி போட்டோங்க அப்படின்னாக்கா ஆ. இதுக்கு தேவையான சக்தியோட நம்ம வேகமான சக்தி தேவையானதா வைக்கணும். இப்ப நான் ஒரு அகர்த்தி வச்சிருக்கேன். ஆ. ஒரு அகர்த்தி சில பேர் இப்போ வேப்பங்கன்னு நடலாம்னு சொல்றாங்க சார். அது எப்படி சார் சாத்தியமா? வேப்பங்கன்னு நடலாம் சார். வேப்பங்கன்னோட இது வேறு பாத்தீங்கன்னா ஆ. ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஆமா சார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஆமாமா. வேர் பின்னல் ஏற்படும். வேப்பங்கன்னு வைக்கலாம். ஆ, ஆ. வேர் பின்னல் பாத்தீங்கன்னா இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னா வேப்பங்கன்னுல பாத்தீங்கன்னாக்கா மேலாக இருக்கும். ஆமா சார். வேப்பங்கன்னுல வேர் பாத்தீங்கன்னா மேலேயே வரும். ஆமா சார். வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேப்பங்கன்னு வந்து ரொம்ப பக்கமா வச்சிடாது. எவ்வளவு தொலைவு எந்த டிஸ்டன்ஸ்ல சார் வைக்கலாம்? இந்த சென்டர்ல வைங்க. அங்க இப்ப அந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் 10 அடி கேப்பா சார் இது? 10 அடி கேப். ஆனா வேப்பங்கன்னை வச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சு மேல வளர்ந்து போயிட்டு அதை கட் பண்ணி விட்டுறாங்க. ஆமா சார்.
வேர் மட்டும் போயிட்டா அதுக்கிட்ட அந்த தேவையான சக்தியை எடுத்துக்குது. சரிங்க சார். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் வச்சதில்ல. ஆ. ஆனா கண்டிப்பா நான் அது வைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போடுவேன். கண்டிப்பா நான் சார். கண்டிப்பா அது சொல்றேன் உங்களுக்கு வீடியோவில் அது எந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நிறைய நம்ம சேனல்ல இருக்கிற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியணும் சார் அது. இப்போ ஏன்னா ஒரு சிலர்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல அந்த வீடியோ. கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் சார். இப்போ பாத்தீங்கன்னா அவுத்தி கொம்பெல்லாம் கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கு. இது இறந்துருச்சு. ஆ. இது பாத்தீங்கன்னா இதை நான் வெட்டி கட் பண்ணி வந்து வச்சுக்குவேன். இது ஒரு கொம்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேல் பண்ணிக்கலாம். ஆ. ப்ராஃபிட் தான் அகத்தியம். அகத்தியம். இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்க வேப்ப மரம், அது குறைஞ்சது ஒரு 8 to 10 ஆண்டுகள் வளர்க்கணும். ஆமா சார். ஆமா சார். கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா. இயர்க்கு ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு 120 கன்று இந்த மாதிரி கிடைச்சதுன்னா போதுங்க. ஆ. எனக்கு 1200 ரூபாய் இருக்கும். 10 ரூபாய் கொம்புனா சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். பிரச்சனை இல்லை. சார் இப்போ இந்த ஊடு பயிர் எந்தெந்த டைமில் வைக்கலாம் சார்? ஊடு பயிர் ஐயா, அது ஊடு பயிர் பார்த்தீங்கன்னாக்கா 3-4 விதமாக வைக்கலாங்க ஐயா. சரிங்க சார். இது எந்தெந்த மாதிரியான டைமில் வைக்கலாம்னாக்கா டைம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட்டு கீரை வகைகள் வைக்கலாம். கீரை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லையா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வைக்கலாம். ஓகே சார். பிரச்சனை இல்லை. ஆ. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றது எப்படி அப்படின்னாக்கா ஆ. இப்போ ஜனவரிலேருந்து எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ஜனவரி மாதத்தில் வந்து கீரை வகைகள் வைக்கலாம். சரிங்க சார். அப்புறம் இரண்டாவது கீரை வகைகள்லாம் ஒரு 3 மாதம் உங்களுக்கு தாங்கும். அவ்வளோதான். 3 மாதம் அவ்வளோதான். ஆ. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்ட் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கட்டமாக இது வைக்கலாம். அது அகர்த்தி போடலாம். அகர்த்தி போடலாம். சரிங்க சார். அது வந்து 2ஆம் கட்டம் இல்லையா? 2ஆம் கட்டம். அகர்த்தி பார்த்தீங்கன்னா 1 இயர் to 1 இயருக்கு மேலே நம்மளுக்கு தாங்கும். சரிங்க சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருது எனர்ஜி. அகர்த்தி வச்சுக்கலாம். இந்த கீரை போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அகர்த்தி வச்சுக்கலாம். சரிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நான் ஈஸ்ட் வெஸ்ட் நான் மலைத்தோவரை இருக்குங்க. சரி, 3வது கட்டம் மலைத்தோவரை இல்லையா? 3வது கட்டமாக மலைத்தோவரை. பர்மனெண்ட் மரம்னு சொன்னால் இப்போ மலைத்தோவரை வைக்கலாமா சார் அது? இல்லை பர்மனெண்ட் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப தாங்க பர்மனெண்ட் மரம். சரிங்க சார். அதுதான் பெஸ்ட்டு. வெயிலி தாங்கி வாழும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லா இதுலேயுமே வேப்ப வாழ்கிற இடத்துல இந்த சந்தன மரம் ஆட்டோமேட்டிக்காக வாழுன்ட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். சொல்லுங்கள். அந்த மாதிரி வேப்பம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சந்தன மரமும் நீட்டாக வளரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான காலங்களில் நம்மளுக்கு அது வேப்ப மரம் வந்து ஒரு உறுதுணையாக நிற்கும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக மரம் வந்து கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்கலாம். நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பார்த்ததில்ல. கண்டிப்பாக அது வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது 5 அடிக்கு ஒரு கேப்பில் வச்சுக்கோங்க. சரிங்க சார். சரி, சென்ட்ரலாக 10 அடிக்கு வச்சு விட்டாக்கா வேப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த மரம் நிச்சு போயிடும். வளராது. ஆமாம், வளராது. ஊடு பயிரே வளரக்கூட இருக்காது. ஊடு பயிரை பார்த்தீங்கன்னா நாம் எதை நோக்கி போகிறோம்? சந்தன மரத்தை வளர்க்கணுன்ற நோக்கி போகிறோம். ஆமாம் சார். வளர்ந்து போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே கிரௌத் வந்துச்சுனாக்கா கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வளர்க்கலாம். கராப் பண்ணி விட்டுருந்தது இல்லையா? தேவையான சக்திகளை வந்து வேப்ப மரத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சந்தன மரத்துக்கு எடுத்துக்கும். சரிங்க சார். அதாவது நிரந்தரமான ஒரு ஊடு பயிர் அது. சரிங்க சார். அது எதுக்காக நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வைக்க சொல்கிறோம்னாக்கா, ரொம்ப பக்கம் வச்சிங்கனாக்கா அதோட வேரோட பின்னி எல்லாமே டோட்டலாக இதாகிடும். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்களா? அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸு எட்டாவது வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த பாருங்கள், இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களைகள் நிறைய விட்டு வளர்க்குறதுனால என்ன ஆகுது? களையை நிறைய பேர் விட்டுருன்றாங்க. அதை விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, அப்படியே கொஞ்சம் பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கரையான் அடிக்குது, கரையான் அரிக்கப்படுது. அப்புறம் இந்த களையிலேருந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து நிறைய வருது. பூச்சிகள் அடிக்குது. இங்கே பூச்சிக்கு வந்தால் என்ன சார் பிரச்சனை? பூச்சிகள் வந்தாக்க இந்த மாதிரி இங்கே நம்ம வெட்டி விட்டுருக்கோம் இல்லைங்களா? இந்த கிரௌத்தை வந்து வெட்டி விட்டுருக்கோம். இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார தூந்து இந்த முடிச்சுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு இந்த மரமே பாதிக்கப்பட்டுரும். பின்னாடி ஃபியூச்சருக்கு அடிவாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் பாதிப்பு ஏற்படும். சார், இப்போ வந்து தோட்டத்தை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சிங்கன்னா வந்து பார்த்தோன்னா செடிகளும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஊடு பயிர் தான் உங்களுக்கு அது நிர்ணயிக்குது. ஓகே, ஊடு பயிரை கரெக்டான பயிரை சூஸ் பண்ணோம்னா, ஊடு பயிரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த சந்தன மரத்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேறு நிறைய விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட். அனைவருக்கும் வணக்கம். வில்லேஜ் ஃபார்ம் பிஸ்னஸ் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு கொஞ்ச நாளாக அந்த சேனலுக்கு வந்து வர முடியல. விஷயம் என்னன்னாக்கா, நிறைய கொஞ்சம் வேலைப்பாடுகள் காரணமாக வந்து வீடியோக்குள்ளே வரல. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஒன்று போடுறேன்ப்பா. உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, சந்தன மரத்தோட பயன்கள். அது
என்னென்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிறைய வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மரம் பாருங்கள். இந்த மரத்தோட வளர்க்குறது எப்படி, பராமரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே போட்டிருக்கிறோம். ஆனால் இது வளர்க்குறதுனால என்ன பயன் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ வந்து நேரடியாக பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க ஒவ்வொன்றா. சரிங்களா? முதல் பயன் என்ன அப்படின்னாக்கா, இந்த மரத்தை வச்சு ஒரு 20 வருஷம் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு பயன்படுத்தோ இல்லையோ, நம்மளுடைய குழந்தைகளோட ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஒரு 20 வருஷம் இந்த மரத்தை வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்ல போனாக்கா, ஒரு 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 120 செடி வச்சிருக்கிறேன் நான். 120 செடி 120 செடி ஒரு 20 வருஷம் வளர்த்துட்டேன் அப்படின்னாக்கா, கம்பல்சரி ஒரு செடிக்கு 5 லட்ச ரூபாய் கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாகவே வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருக்கும். எப்படி இது பெரிய முதலீடாக மாற்றலாம் அப்படின்னா, ஒரு மரம் 20 வருஷத்தில் 5 லட்ச ரூபாய் எடுக்குது அப்படின்னா, நான் வந்து 120 மரம் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக கம்பல்சரி வந்து 120 மரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், 6 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து முதலீடு இருக்குது. இது லாபமே இருக்குது. இதில் 20 வருஷத்தில் 120 மரத்துக்கு எவ்வளோ சார் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக எழும். அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ இந்த 120 செடிக்கு இப்போதைக்கு வந்து ஒரு 3 வருஷத்தில் நான் பண்ணி வச்சுருக்கிற செலவு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் செலவு பண்ணுறேன். குறைந்த முதலீடு தான். பராமரிப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறோமோ, 6 கோடி இல்லை, 6 கோடிக்கு மேலே கூட கம்பல்சரி ப்ராஃபிட் எடுக்கலாம். 2வது, மருத்துவ பயன்கள். மருத்துவ பயன்கள் என்னென்ன சந்தன மரத்தால் கிடைக்குது, என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள், உடம்புல ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் வந்து நீங்கும். 20 வருஷத்துக்கு மேலே மரத்தை வளர்த்து அதுக்குள்ளார இருக்கிற வைரத்தை எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்களுக்கு வந்து மருத்துவ குணங்கள் பயன்படுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளார வந்து உடல் உபாதைகள், இது தலைவலி, கால்வலி, மூட்டு வலிங்க. மெயினாக மூட்டு வலி, கண், சரும பிரச்சனைகள், கண் இமைகள், அதுக்கப்புறம் தலைக்கு மேலே பொடுகு வருது இல்லைங்களா, சுண்டு மாதிரி, அது பொடுகுன்னுவாங்க. அது பட்டையாக வரும் சுண்டு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா, கிட்னிக்குள்ளார ஏற்படுற அந்த ஒரு சில பிரச்சனைகள், உள்ளார வயிற்றுக்குள்ளார இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குது. இது எப்படி சால்வ் பண்ணி கொடுக்குது அப்படின்னாக்கா, இது வந்து நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கிறதில்ல. இது வந்து கவர்மெண்ட் வெட்டி எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயாகவும், அதுக்கப்புறம் நிறைய முறைகளில் வந்து பிரித்து எடுத்து அது வந்து இயற்கை மருத்துவத்து மூலியமாகவும், ஆங்கில மருத்துவத்து மூலியமாகவும் வந்து அதுக்குள்ளார மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நேரடியாக அதன் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெடிசனாக கிடைக்குதுங்க. இது வந்து சந்தன மரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்குது. மற்றபடி வேறு என்னென்ன பயன்களுக்கெல்லாம் இந்த சந்தன மரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலைகள் வடிக்கிறாங்க. சிலைகள் வடித்து சாமி சிலைகள், நிறைய கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய லெவலில் உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருளாக வந்து கருதப்படுது. அதனால் பார்த்திங்கனாக்கா சந்தன மரம் வந்து பெரிய லெவலில் இது பார்த்திங்கன்னா ஈல்டு எடுத்து கொடுக்குது. மறக்காமல் வந்து எல்லாருமே வளருங்க. இதுதான் சந்தன மரத்தோட விதைங்க. இது வந்து 3 வருடத்தோட மரத்துலேருந்து காமிக்கிறேன். இந்த 8 வருஷம் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்லேயும் கவர்மெண்ட்லேயும் வந்து நேரடியாக எடுத்துக்கிறாங்க, ஃபாரஸ்ட்லேயும் எடுத்துக்கிறாங்க. 8 வருஷத்துலேருந்து 12 வருஷத்துக்குள்ளார இருக்கிற விதை பதத்தை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வந்து 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அது 12 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்கிற மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய விதைகள் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வந்து நேரடியாக வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறாங்க. இது அப்படி இல்லை அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே அவங்களே நேரடியாக விற்பனைக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட தேவையில்ல. 8 வருஷம்
கஷ்டப்பட்டு இதை வளர்த்துட்டோம் அப்படின்னாக்கா 8 வருஷத்துலேருந்து இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லா தண்டுலேருந்து இலைகளை விடுங்க, வேர்கள், எல்லா விதைகள்லேருந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்குது. அதனால் எல்லா மக்களும் வந்து பயன்படும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் வந்து விலகுது. அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையான முறையில் இந்த மரங்களை வச்சு பாதுகாத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பெரிய லெவலில் வந்து வருமானத்தை ஈட்டி தருது இந்த சந்தன மரம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற விஓ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இந்த மரம் கிடைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மரமாவது வச்சு வளங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருமே வச்சு வளங்க. மறக்காமல் வந்து இந்த விஷயத்தை வந்து நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுதுன்னா ஒரு முதலீடு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவு மரமாக வந்து திகழ்து இந்த சந்தன மரம். அதனால் உங்களுக்கு சந்தன மரம் பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை, உங்கள் ஏரியாவில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக என் சைடு வந்து உங்களுக்கு வந்து பணம் ஏதாவது மரம் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் வந்து நோட் பண்ணி கூப்பிடுங்க. உங்களுக்கு மரம் வேணுனாலும் எங்கள் சைடு வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க, எடுத்து கொடுக்குறேங்க. நீங்கள் நடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குங்க. ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு முதலீடு, அவ்வளோதாங்க. அனைவருக்கும் வணக்கம். வில்லேஜ் ஃபார்ம் பிஸ்னஸ் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, இந்த சந்தன தோட்டத்தை பயன்படுத்தி கூடுதலாக சின்ன சின்ன பயிரிடுதல், சிறு குறு பயிரிட்டு எப்படி வருமானத்தை ஈட்டலான்றதை பற்றி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே விரிவாக பார்க்கலாம். ஏன் இந்த சந்தன தோட்டத்துக்குள்ளார வந்து சின்ன சின்ன சிறு குறு விவசாய பயிர்கள் ஏன் செய்ய சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தன செடிக்கு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி அகலம் வந்து கேப் இருக்குது. இந்த 10 அடி அகலம் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 to 25 வருஷம் வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரீயாக விட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தன மரம் பாருங்கள், அந்த மரத்துக்கு அடியில் ஏதாவது ஒரு துணை பயிர் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விவசாயங்கள் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. என்னென்ன விவசாயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று முள்ளங்கி சாகுபடி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாகுபடி, அப்புறம் இன்னும் நிறைய ஜிஞ்சுவா புல்லுன்னுவாங்க, அது பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடுகளுக்கு நிறைய பயன்படுது. இதன் மூலிமா இந்த செடிக்கு என்ன ப்ராஃபிட், என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தன செடிகளுக்கு முள்ளங்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்களில் பூச்சி அடிக்குது இல்லைங்களா, அதை வந்து வேகமாக வந்து அதுக்குள்ளார முள்ளங்கிக்குள்ளே இருக்கிற அந்த அமிலங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேரோட வினை புரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளார பூச்சி அரிப்பு, அதுக்கப்புறம் சில பல சேடாகும், இந்த செடிகள்லாம் சேடாகிற பிரச்சனைகள், அது அனைத்துமே வந்து ரிலீவ் ஆகுது. இதன் மூலிமா வந்து நம்மளுக்கு முள்ளங்கி சாகுபடி, அப்புறம் கருவேப்பிலை சாகுபடி, இதை பண்ணுறது மூலிமா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. அதனால் வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 15 to 25 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம வந்து விவசாய நிலங்களை வந்து இதே மாதிரி செடியை வச்சு விட்டுட்டு அமைதியாக விட்டுட்டாக்கா இது வந்து சின்ன சின்ன ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியாது போயிடுது. அதனால் வந்து கட்டாயம் விவசாய நிலத்தில் வந்து சந்தன மரம் வந்து சாகுபடி பண்ணுறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு சாகுபடி செஞ்சு இதன் மூலிமா வந்து பெரிய ஒரு வருமானத்தையும் ஈட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அடுத்த பயிர் வகை பார்த்தீங்கன்னாக்கா துளசி மற்றும் ஆலோவேரா. இது வந்து இந்த சந்தன மரத்துக்கு துணையாக வந்து நம்மளுக்கு வச்சு வளர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா துளசி பார்த்தீங்கன்னாக்கா 15, இப்போது நான் என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். இது பக்கத்தில் நண்பருடைய தோட்டத்துலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பேட்டி. அதில் துளசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 சந்தனக்கன்றுகளுக்கு துணையாக நான் வச்சுருக்கிறேன் துளசி. அதில் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைமு ஒரு 40 கிலோ அறுவடை பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இப்போ மார்க்கெட் ரேட்டு பூ மார்க்கெட்டுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன்.
15 நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ணுறேன். மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா 2 முறை நான் அறுவடை பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். 80 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ. 80 கிலோ வச்சுக்கோங்க. 80 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 30 ரேட்டை போட்டிங்கன்னா 824 மாதத்துக்கு வந்து ஒரு ரூ. 2400 நம்மளுக்கு இது வச்சு துணை செடி வச்சு வளர்க்குறது மூலிமா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆலோவேரா ஆலோவேரா சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆலோவேரான்றது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நிறைய தென்னை மரத்துக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சந்தன மரத்துக்கு, அதுக்கப்புறம் நிறைய மரங்களுக்கு வந்து துணை மரமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துணை வகை மரமாக வந்து ஆலோவேரா பயன்படுத்துது. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தன மரத்துக்கு வந்து நான் எங்கள் தோட்டத்தில் வந்து ஆலோவேரா வச்சுருக்கிறேன். இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவ தொழிற்சாலை இருக்கும். இங்கே தருமபுரி பக்கத்தில் கிருஷ்ணகிரி. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காவேரி பட்டணத்தில் இருக்குது. இதை நான் இப்போ தான் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அறுவடை பண்ணி அங்கே தான் சேல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. அது குவிண்டால் மாதிரி எடுக்கிறாங்க. அது என்னுடைய நண்பர் தான் சொன்னார். என்னது அறுவடை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது வீடியோவில் அது எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், ஒரு சந்தன செடிக்கும் இன்னொரு சந்தன செடிக்கும் 10 அடிக்கு 10 அடி வந்து டிஸ்டன்ஸு. எந்த பக்கம் நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிராக்டரோ இல்லை கையில் ஓட்டக்கூடிய ரொட்டேட்டரோ வச்சு கண்டிப்பாக இதில் உழுது. இதன் மூலிமா வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த 120 செடியில் நாங்கள் ஒரு 30 சென்ட்டில் வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு டன் முள்ளங்கி சாகுபடி பண்ணலாம். இது பார்த்திங்கனாக்கா 40 நாள் தான் நம்மளுக்கு சாகுபடி காலம். 40 நாளில் வந்து நம்மளுக்கு குறையாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபா வரைக்கும் ஹீல்டு எடுத்து கொடுக்கும் 40 நாளில். கண்டிப்பாக வந்து இந்த சந்தன மரத்தோடு சேர்த்து இது ஒரு ப்ராஃபிட்டாக, சின்ன ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு. அடுத்தது உங்களுக்கு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை செடிக்கு பக்கமே வைக்கலாங்க. இந்த சந்தன செடிக்கு பக்கத்துலேயே ஒரு 2 அடி அகலத்துலேயே வைக்கலாம். அந்த தொட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த தொட்டிலே வந்து ஒரு சைடில் வச்சிங்கனாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு துணை செடியாகவும் நம்மளுக்கு பயன்படும். கருவேப்பிலை பார்த்திங்கனாக்கா நிறைய மார்க்கெட்டில் நம்மளுக்கு சமையலுக்கு, நிறைய வந்து மருத்துவத்துக்கு நிறைய வகையில் வந்து பயன்படுது. அதனால் கருவேப்பிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த சாகுபடியாக வந்து நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதாகவே அமையும். அடுத்தது உங்களுக்கு துளசி. இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இந்த கருவேப்பிலை செடி வைக்கிறோம் அப்படின்ட்டு, இந்த சந்தன செடிக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 2 இடத்துல 3 இடத்துல வைக்கலாம். துளசி செடி பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக தான் வளரும். நம்மளுக்கு அது வளர வந்து அறுவடை பண்ணிக்குவோம், கட் பண்ணி க்ரோத் பண்ணி எடுத்துக்குவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துளசி செடியும் அதே தொட்டிலே வச்சுக்கலாம், சந்தன செடியை ஒட்டியே வச்சுக்கலாம். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு செடியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துணையாகவும் நமக்கு அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆலோவேரா சொன்னோம் இல்லைங்களா, ஆலோவேராவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவ ஆஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது வந்து உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சாகுபடி பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொன்ன இது ஃபுல்லாகவே மிகப்பெரிய இந்த சந்தன மரத்தில் 15 to 25 வருஷம் சாகுபடி பண்ணக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு ஒரு சிறிய ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பதிவிடுறேன். சந்தன மரம் பயிரிட்டிருக்கிற அனைத்து விவசாயிகளுமே மறக்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு 15 to 25 வருஷம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். மறக்காமல் வந்து இந்த பயிரிடுதல் முறைகளை வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய சேனலில் வந்து அடிக்கடி நாங்கள் வீடியோ போடுறோம், பாருங்கள். மறக்காமல் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சந்தன மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சந்தன மரத்தில் வெயில் காலங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை வந்து ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்ட்டு. இந்த வீடியோவை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரச்சனை சந்தன மரத்தில் வரக்கூடிய முதல் பிரச்சனை என்னென்னா, ஒரு 2-3 வருட மரத்தில்
ஏங்க என்னோட மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருட மரம். இந்த 3 வருட மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வந்து இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வந்து பூச்சி வந்து ஓட்டை போட்டு உள்ளர போயிட்டு குடஞ்சி 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 என்ன பண்ணுதுனாக்கா உங்களுக்கு வெளியே தள்ளும். அது ஃப்யூச்சரில் என்ன பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேகு ஏறும்போது ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் சேகு ஏறும்போது நிறைய பிரச்சனை வருது. அது வந்து உங்களுக்கு நேரடியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேரடியாக என்னோட மரத்தில் தோண்டி இருக்குது அந்த பூச்சி. அந்த பூச்சேரத்தில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு நான் காமிக்கிறேன். வாங்க நான் உங்களுக்கு மரத்தில் எப்படி நோண்டி இருக்கு, என்ன பண்ணியிருக்குதுன்ட்டு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். அது பார்த்த உடனே அது என்ன என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த தண்டுக்கு அடியில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரௌத் பிரியுது இல்லைங்களா, அந்த க்ரௌத் பிரியிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து நேரடியாக உள்ள குடஞ்சி 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 வெளியே தள்ளும். மண்ணுக்கு கீழே பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வெளியில் தள்ளும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வெயில் காலங்களில் நிறையவே வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இது சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரிச்சு முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற அக்ரோ சர்வீஸ்க்கு போங்க. போயிட்டு மரம் அரிக்கிறதுக்கு வந்து தனியாக டேப்லெட் இருக்குது. இந்த டேப்லெட்டை வாங்கி நேரடியாக வந்து நீங்கள் மரத்துக்குள்ளார வைக்க தேவையில்ல. மேலே வச்சு இந்த மாதிரி துணியாலையோ இல்லை டேப்பு இருக்குது, டேப்பு வாங்கியோ கட்டிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு இயற்கை முறையிலையும் வந்து இதை வந்து பாதுகாக்கலாம். எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டோட சாணம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாட்டோட சாணத்தை எடுத்து பக்கெட்டுக்குள்ளே ஒரு கேஜி 2 கேஜி எடுத்து அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் பக்கெட்டுக்குள்ளே போட்டு கரைச்சி நேரடியாக தடவி விடலாம். மரத்து மேலே நேரடியாக தடவி விட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. இன்னும் ஒரு பிரச்சனை, 2வது பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, முன்ன சொன்ன மாதிரி பட்டையை அரிக்குங்க. அது எப்படி அரிக்குதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, எந்த வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக தான் அரிச்சிருக்கு. இது ஆரம்ப கட்டம் தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேலே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் அரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து இப்போது ஸ்டார்டிங் கட்டம், முதல் கட்டம் தான். இது இப்படியே விட்டீங்க அப்படின்னாக்க இது வந்து பிரச்சனை பெருசாக தான் ஆகிட்டு போகும். பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மரம் வந்து ரொம்பவே, இப்போது 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மரம் எடுக்கிறாங்கன்னா அதோட வேல்யூ குறையும். மற்றபடிக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆரம்ப கட்டம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டையை அரிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இது எதனால் வருதுனாக்கா க்ரௌத் கட்டிங் நம்ம சரியாக பண்ணணும். உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன் நேரடியாக. வாங்க, க்ரௌத் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்றதை வந்து நான் காமிக்கிறேன். வாங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்தன மரத்தில் இருக்கிற 120 மரம் அங்கே இருக்குது. இந்த 120 மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டக்கூடாது. எவ்வளோ இருக்குது, ஒரு 1.5 mm 2 mm தான் இருக்கும். இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் கண்டிப்பாகவே பிரச்சனை வருங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல. இந்த செடி வைக்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து தெரியல, இப்படியெல்லாம் பராமரிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. எனக்கும் எங்கள் மாமா சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. உங்களுக்கு நேரடியாக எப்படி வெட்டணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன். இந்த செடியை வந்து இப்படி தாங்க வெட்டணும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே தான் வெட்டணும். சரிங்களா? கையில் உடைக்கக்கூடாதுங்க. கையில் உடைச்சிங்கனாக்கா பெரிய ஆபத்து அதில் தான் இருக்குது. கையில் ஒரு கத்திரியோ இல்லை வந்து கத்தியோ, நல்லா ஷார்ப்பான கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாகவே இந்த மரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற இந்த க்ரௌத் கட்டிங் தாங்க. சரிங்களா? இந்த க்ரௌத் கட்டிங்கை வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக பராமரிங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் மரமோ கிடையாது. இது வந்து 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வளர்க்கக்கூடிய மரம். நாம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஹீல்டு கொடுக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வில்லேஜ் ஃபார்ம் பிஸ்னஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது அப்போ 40 ரூபாய்க்கு கேட்டா, இப்போ வந்து செடியை 28 மணிக்கு கேட்டா அந்த சைஸ் தான்.
நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்குண்ணா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இந்த வில்லேஜ் ஃபார்ம் பிஸ்னஸ் சார்பாக உங்களை வந்து அனைவரையும் வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, ஆளு உங்களுக்கு பிடிக்கவே முடியல. ஒரு சில விஷயம் தேவைப்படுது. கொஞ்சம் வேலைப்பாடு காரணமாக கொஞ்சம் வெளியில் போயிடுறேங்க. நம்மளுடைய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் வேலை. அந்த வேலை போக மற்றபடிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி விவசாய வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்குது. இது போக நம்மளுக்கு மெயின் வேலை அப்படின்னா நம்மளுடைய கைத்தொழில் தான். சரி சரி. மற்றபடிக்கு இந்த சந்தன மர வளர்ப்பு வேறு அதர்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது. சந்தன மரத்தை வச்சா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைங்களா பொய்ங்களா? அதாவது இதை வச்சா சம்பாதிக்கலாம், அதை வச்சா சம்பாதிக்கலாம், எதை வச்சும் சம்பாதிக்கலான்றது வந்து அது அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்துங்க. என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தன மரத்தை வச்சா சம்பாதிக்கலான்றதை தாண்டி இதை வச்சா இது செய்யலாம், இதை வச்சா நம்மளுக்கு கிடைக்கும், பொறுமை வேணும். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர், நான் நிறைய யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்பேன். என்னென்னா 12 வருஷத்தில் ஈல்டு எடுத்துடலாம், 10 வருஷத்தில் ஈல்டு எடுத்துடலாம், 15 வருஷத்தில் ஈல்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாகவே கட்டுக்கதை தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல கேள்வி, நான் சந்தன மரத்தை வச்சா பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? அதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. என்னென்னா சந்தன மரத்தை வச்சா கோடிக்கணக்கில் காசு வருது, ஒரு மரத்தை விற்றா 10 லட்சம் வரும், 15 லட்சம் வரும்ன்றாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்ங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு சந்தன மரம் ஒரு 25லேருந்து 30 வருஷம் வளர்ந்துருக்கிற சந்தன மரம், அதுலேருந்து எடுக்கக்கூடிய சேகுகள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,000லேருந்து ஒரு 1,20,000 வரைக்கும் எடுக்கிறாங்க ஒரு மரத்துக்கு. அதாவது 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம். அந்த மரத்தை வந்து எப்படி தரம் பிரிப்பாங்க? ஒரே மரத்தை அப்படி ஃபுல்லாகவே எடுத்துருவாங்களா, இல்லை எந்த மாதிரி பிரிப்பாங்க, தரம் பிரிப்பாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு 5 அடி ஏன்னா பிரித்து இல்லை. நான் இது வந்து கவர்மெண்ட் வந்து நேரடியாக வந்து அலசி ஆராய்ச்சி கவர்மெண்ட்லேருந்து போய் நேரடியாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஃபாரஸ்ட்டில் அறுவடை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். நேரடியாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் நேரடியாக கட் பண்ணி நேரடியாக வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அரசாங்கத்தால் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கேட்ட மாதிரி சந்தன மரம் வச்சா கோடிக்கணக்கில் லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்றத விட கண்டிப்பாக ஈட்டலாம். எப்படின்னா இதில் நம்ம பராமரிக்கிற முறை, அதுக்கான பொறுமை, 25லேருந்து 30 வருஷம், அதாவது எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஹீல்டு எடுக்கலாங்க. கண்டிப்பாக வந்து 25 வருஷம் பொறுக்கிறாங்க ஒரு மனுஷன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. பொறுத்தா மட்டும் கிடையாது, அதை வந்து அந்த அளவுக்கு பராமரிக்கணும், பாதுகாக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து வருமானம் ஈட்டலாங்க. அதனால் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி கோடிக்கணக்கில் வருமானம் எடுக்கலான்றதை தாண்டி ஒரு மரம் ஒரு வீட்டாண்டை வச்சு ஒரு 25லேருந்து 30 வருஷம் வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான ப்ராஃபிட் வந்து 100% இருக்குது. வருமானம் இருக்குது, பாதுகாக்கணும். வருமானத்தை வந்து அதாவது மரம் வச்ச உடனே வந்துடாது. 30 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணி அறுவடை பண்ணால் லாபம் எடுக்கலாம் சொல்கிறேன். கோடிக்கணக்கில் எடுக்கலாங்களா, இல்லை அதுவும் லட்சக்கணக்கில் வருமா, இல்லை எப்படி வருங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரம் வந்து இன்றைக்கி 1 லட்ச ரூபா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25 வருஷம் இன்றைக்கி இருந்து 2025லேருந்து 2050 வரைக்கும் நீங்கள் ஒரு 25 வருஷம் ஒரு மரத்தை வளர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு மரத்தோட வேலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி ஒரு 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் அது விற்பனையாகும். அப்போது ஒரு 120 மரம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கோடிக்கணக்கில் வருது. அந்த ஃபார்முலாவில் தான் வந்து ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு டேலி வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. இது வந்து வீடுகளை வளர்க்க முடியுமா? வீடுகள்னால் பட்டா நிலத்தில் வச்சு வளர்க்கலாமா? கவர்மெண்ட் பார்த்திங்கனாக்கா 2001க்கு மேலே பார்த்திங்கனாக்கா எல்லா பட்டா நிலையங்களையும் விளைநிலைகள்லையும் வச்சு வளர்க்கலாம். வீடுகளில் வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கான சோர்ஸ் வந்து மண்ணில் இருக்கணும். சோர்ஸ் கட்டாயம் இருக்கணும். அதை வந்து மண் சாயில் டெஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. தனியாக லேபுங்க இருக்குது, அங்கே கொடுத்து இதில் வந்து இந்த மரக்கன்று வைக்கலான் இருக்கேன், இது வந்து செக் பண்ணி எனக்கு சொன்னுங்க, நான் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணி தான் வைக்கணுங்களா? ஏன்னா இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் பயிர் இல்லை, 25 வருஷம் பயிர். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்கில் மண் சாயில் டெஸ்ட் பண்ணாமல் நிறைய விளைநிலங்களில் வச்சுருக்காங்க. நான் நேரடியாக போய் அதை விசிட் பண்ணி பார்த்துருக்குறேன். ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு 5-6 வருஷம் வளர்த்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து மரத்தோட தன்மை மாறுது. அங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தில் ரொம்ப பசுமையாக இருக்குது, சரிங்களா? இந்த பசுமை தன்மை வந்து பார்த்திங்கனாக்கா
ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மாறுது. அதோட தன்மை கலர் மாறுதுன்றதுங்களா இல்லை மண்ணில் தேவையான சத்துக்கள் கால்சியம் ஓ அந்த மாதிரியான மரத்துக்கு தேவையான சத்து கிடைக்காதனால வீக் ஆகுதுன்ற ரொம்பவே வீக் ஆகும். ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது சாயில் டெஸ்ட் பண்ணி தான் நான் வச்சிருக்கிறேன். வச்சிருக்கீங்க. ஏன் இதனாக்கா 25 வருஷம் 30 வருஷம் நான் வளர்க்கணும். இது வந்து ஒரு உங்களுக்கு பட்டா நிலத்துலேயே வச்சிருக்கிறீங்களா? என்னோட பட்டா நிலத்துல தான் வச்சிருக்கிறேன். ஒரு எத்தனை சென்ட் வருங்க இது என்னோட லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கரா இருக்கு. இதில் வந்து நான் ஒரு 30 சென்ட் 35 சென்ட் மட்டும் தான் பயன்படுத்துகிறேன். 35 சென்ட்டில் வந்து ஒரு 120 செடி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் கொடுத்து தான் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இது கம்பல்சரி நான் சாயில் டெஸ்ட் லேபில் பண்ணி லேபில் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வாங்கி வைக்கணும் தான் ஒரு சட்டம் இருக்குங்களா, ரூல் இருக்குங்களா? இல்லை இது வந்து நம்மளுடைய திருப்திக்காக நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறது நல்லது. அவரை வச்சுட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திடீர்னு என்னடா எல்லாரும் சொன்னாங்க, எல்லாருமே வந்து விளைநிலங்களில் வந்து மரம் வச்சு வளர்த்தா வந்து ரொம்ப பெரிய கோடி பார்க்குறேன். விவசாய நிலமாக தான் இருக்குது போல. விவசாய நிலத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 30 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏங்க அதாவது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1 இயர் கடந்துருது. அது வேணும் உண்மை தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படிலாம் கண்ணு காலம் கடந்து போகிற சுச்சுவேஷனில் நாமளும் இது கூட சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னாக்கா இது நம்மளுக்கு வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நமக்கு எடுத்து கொடுக்குதோ இல்லையோ நம்மளுடைய சந்ததிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குங்க. அதாவது ஃபியூச்சர் அடிப்படையில் கொண்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக நமக்கு ஆகலாலே இப்போ போகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கே பயன்படுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு 700 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எப்படி செலவாகுதுன்னே தெரியல. ஆனால் ஒரு 400 ரூபா செலவாகுது. 300 ரூபாய் சேவிங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த 300 ரூபாயும் திடீர்னு ஏதோ குழந்தை குட்டிகளுக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாத போயிடுது. அந்த ஒரு 10 நாள் சேகரிக்கிற அந்த ஒரு நாளைக்கு 300 ரூபான்ற பட்சத்தில் ஒரு 10 நாள் 3000 ரூபாய் வருது. ஆனால் ஹாஸ்பிட்டல் செலவு 5000 ரூபாய் போயிடுது. அது என்னென்ன அந்த மாதிரி இன்னைக்கு போகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனிஷியலான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஊனி வச்சுட்டோம்னாக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு உறுதுணையாக இருக்கிறது இல்லையா தெரியாது. குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் பசங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க வேலைக்கு போய் வேலை கிடைக்கல அந்த டைமில் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் நோக்கி அடிப்படையில் கொண்டு வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதுதான் உண்மை. 100% இதில் 30 வருஷம் எந்த ஒரு மனிதன் வந்து பொறுமையை காக்கிறானோ சந்தன மரமோ செம்மரமோ இல்லை அகர் மரமோ எல்லா மிக விலை உயர்ந்த மரங்களை வைக்கின்ற எல்லா மனிதர்களுக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா பொறுமை ரொம்ப அவசியம். 30 ஆண்டு காலம் பொறுமை தேவை. அதுக்காக நான் சந்தன மரம் வச்சுட்டேன், செம்மரம் வச்சுட்டேன், அகர் மரம் வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் வேலைக்கு போகாமல் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த வளர்க்குற இது பார்த்திங்கனாக்கா நம்ம பட்ட கடனுக்கே எடுத்துகிட்டு போயிடும். அதனால் வந்து உழைக்கிறோம், ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறோம், ரன் பண்ணுறோம், அதுக்கான நம்மளுடைய உழைப்பு சோர்ஸ் வந்து போகுது. ஸோ சேவிங்ஸுன்றது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான மரங்கள் விலை உயர்ந்த மரங்கள் வளர்க்குறதுனாலையும் ஒரு சுற்றுச்சூழலை வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு. இதனால் நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு வச்சு கண்டிப்பாகவே வேலை முடிஞ்சது. இன்னைக்கு யார் மரம் வளர்க்குறாங்க சொல்லுங்கள்? இதில் வந்து ஒரு இது வந்து நம்ம இந்த மரத்தை வளர்க்குறோம், இதில் வந்து கவர்மெண்ட்டுடைய பங்கு என்ன? அரசாங்கத்தோட பங்கு என்ன அப்படின்னா, அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது கம்பல்சரி தெரிவிச்சுட்டு தான் இதை வளர்க்கணும். இது அவங்க ஒரு பட்டா இடத்துல வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். ஏன்னாக்கா இது வந்து ரொம்ப ரேரான மரம் அப்படின்னு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பின்னாடி தான் வந்து பட்டா நிலங்களில் வந்து மரத்தை வளர்க்கலாம், எல்லா மக்களும் வந்து வளர்க்கலாம். அதனால் வந்து இந்த விலை உயர்ந்த மரங்கள்லாம் வந்து அழியாத பாதுகாக்கணும்னு வந்து இந்திய அரசாங்கம் நிறைய வெளிநாடு அரசாங்கங்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரீசன் என்ன, இந்தியாவில் வந்து பெங்களூர், ஆந்திரா, தமிழ்நாடு மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் ரொம்ப தரமான மரங்கள் வளரும். சரிங்களா? சூழ்நிலை இருக்கிறதுனால கரெக்டான சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் சந்தனம் பார்த்திங்கன்னா பெங்களூர், தமிழ்நாடு ஃபஸ்ட் கிளாஸாக வந்து வரும். ஆந்திரா இந்த மாதிரியான இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மூலமாக எந்த மானியம் வருதுங்களா, இல்லை கவர்மெண்ட் எப்படி பாதுகாப்பு கொடுக்குது இந்த மரத்துங்களுக்கு? இப்போ கவர்மெண்ட்டில் நம்ம எந்த மாதிரிலாம் அப்ரூவல் பண்ணலாம், இதை நான் வச்சிருக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கையெழுத்து வாங்கணுங்களா, இல்லை ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட யாரும் சொல்லணுங்களா? எந்தமாரி இதெல்லாம் கவர்மெண்ட் மூலிமா தெரிவிக்கிறது? கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரிவிக்கலாம் நான் மரம் வச்சுருக்கிறேன் அப்படின்றது எப்படி கவர்மெண்ட் தெரிவிக்கலாம்?
நம்ம விஓக்கு தகவல் தெரிஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக போயிடும். இல்லைனாலும் நாமளும் வந்து தகவல் வந்து 100% பரிமாறணும். சார் இந்த மாதிரி பாருங்கள், இங்கே எங்களுக்கு வந்து பக்கம் வந்து தொப்பூர் டிவிஷனில் போய்ட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து மரம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தேன். என்னோட ஆதார் கார்டு. இப்போ நம்ம தருமபுரி ஏரியாவில் தொப்பூருக்கு தான் போதுங்களா டிவிஷனுக்கு? தொப்பூர் டிவிஷனுக்கு வருதுங்களா இது நல்லம்பள்ளி, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நல்லம்பள்ளி தாலுக்காவுக்கு உட்பட்டு வருது. இங்கே வந்து இந்த தாலுக்காவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொப்பூர் ஃபாரஸ்ட்டு தான். ஓகே. தொப்பூர்லேருந்து ஃபாரஸ்ட் அந்த ரேஞ்சருங்களா வருவாங்களா? அங்கேருந்து தான் ரேஞ்சர் வருவாங்க. பெண்ணாகரம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே சீல்நாய்க்குன்னு அந்த போகிற வழியில் இருக்குது. ஓகே ஓகே, சரிங்களா? அந்த வழியில் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. தருமபுரிக்கு ஃபாரஸ்ட்டுன்ற பட்சத்தில் அதுவும் தொப்பூருக்கே எடுத்துக்கினாங்க. தொப்பூரை பேஸ் பண்ணி தான் வருது. சில 2 தாலுக்கா 3 தாலுக்காவுக்கு சேர்ந்து வந்து ஒரு இதுவும் வருது. இல்லை எனக்கு எதுவுமே நம்ம எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட சொல்லணுங்களா, இல்லை ஃபஸ்ட்டு விஓ கிட்ட சொல்லி விஓ மூலியமாக தான் அதுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு 2-3 இப்போ வந்து இது 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகிடுது. 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்ல நட்ட உடனே ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நான் விஓவுக்கு தான் தகவல் கொடுத்தேன். ஓகே ஓகே, 4 மாதத்துலேயே கொடுத்துட்டீங்க. 4 மாதம் கழித்து நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரிப்பா வளர்த்தோம், இன்னும் ஒரு 6 மாதம் போட்டோம் அப்படின்னாரு. வந்து நேரடியாக பார்க்குறாங்களா? ஆமாம். அப்போ வச்ச உடனே வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டார், சரிப்பா ஒரு 6 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். விஓவுக்கு தகவல் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவர் வந்து நேரடியாக வந்து பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு இது பண்ணிக்குவார். அவரோட பதிவேடு அட்டவணையில் ஏற்றிக்குவார். ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி மரம் வச்சுருக்குறாங்க அப்படின்றதுனால இப்போ 4 வருஷம் ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா முன்ன. இந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா விஓவுக்கு தான் நான் தகவல் கொடுத்துருந்தேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். நீங்கள் நேரடியாக போயிருந்தேன். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி வந்து எழுதி வாங்கியிருக்கிறேன், இந்த மாதிரி வந்து இவ்வளோ பரப்பில் வந்து மரம் வச்சுருக்கிறேன், அந்த சந்தன மரம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தகவல் கொடுத்தேன். சரிப்பா ஓகே நான் வரேன், நாங்கள் ஃப்ரீ டைமில் வரேன்னாரு. நான் 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார், இந்த பக்கம் நான் வந்திருக்கிறேன், எந்த லொக்கேஷன் உங்களுக்கு அப்படின்னா. நான் வெளியில் வேலைக்கு போயிட்டேன். லொக்கேஷன் அவருக்கு ஷேர் பண்ணேன். அவர் நேரடியாக வந்து பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னார், ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் போனேன். டாக்குமெண்ட் கேட்டார், ஆதார் கார்டு, நிலத்தோட சிட்டாடங்கள், பத்திரம், ஜெராக்ஸ், நகல் இதெல்லாம் கேட்டார். நான் கொடுத்தேன். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன், இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், நான் அடிக்கடி இடையில் வரும்போது இது வழியாக வரும்போது வந்து விசிட்டிங் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு. மற்றபடிக்கு வேறு ஏதாவது கன்சல்டிங் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் விஓக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்குவேன். மற்றபடிக்கு இடையில் நான் வந்து கூப்பிடும்போது பாருங்கள் அப்படின்ட்டாரு. இது எப்படிங்க கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு எதனா கவர்மெண்ட் அலாட் பண்ணுறாங்களா, இல்லை நாமளே தனிப்பட்ட முறையில் தான் நம்ம பாதுகாத்து பண்ணணும் நிலத்தவே, இல்லை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து? என்ன வாய்ப்பு இருக்குங்களா கவர்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு? கவர்மெண்ட்டில் கட்டாயம் வந்து 100% வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சார்பாக. இது வரைக்கும் தோட்டத்தில் கொடுத்துருக்குறாங்களா, வேறு தோட்டத்துக்கு யாரும் கொடுத்துருக்குறாங்களா இதுமாரி கவர்மெண்ட்லேருந்து? கொடுத்துருக்குறாங்க. என்னோடய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா மணலூர்பேட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கார். அவருக்கு செக்யூரிட்டி போஸ்ட் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அவரோட மரம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 வருஷம் ஆகும். 13 வருஷம் ஆகும். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 வருஷத்துலேருந்து செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஏக்கரா வச்சுருக்காரு. 3 ஏக்கரா வச்சுருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 2-3 செக்யூரிட்டி டே நைட் ஷிஃப்ட் சுழற்சி முறையில் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு சேலரி கவர்மெண்ட்லேயே கொடுக்குங்களா, நாம் தரணுங்களா? அது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 100% தெரியுங்களா? 100% கொடுக்குறாங்க. தைரியமாக வைக்கலாம். அப்போது தைரியமாக வைக்கலாம். இது வந்து விற்பனை முறையெல்லாம் எப்படிங்க? கவர்மெண்ட்டே பண்ணிக்கிறதுங்களா, இல்லை நாம் தனிப்பட்ட முறையில் நம்ம கட்டிங் பண்ணியே தரணுங்களா, இல்லை கவர்மெண்ட்லேயே எல்லாமே பண்ணுவாங்களா? எப்போ இது கவர்மெண்ட்டோட கஸ்டடிக்கு போதோ, கவர்மெண்ட் பாதுகாப்பு என்னைக்கு போதோ அது அறுவடை வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கஸ்டடி தான். நமக்கு நாம்ளே ஒரு லேபர்னு வச்சுக்கோங்களேன். நாம் தண்ணி காட்டுறது, இது பயிரிடுறது, இது வேலை, மேலாண்மை பண்ணுறது மட்டும் நீங்கள். மேலாண்மை மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இது எல்லாமே வந்து அறுவடை வரைக்குமே அரசாங்கமே பார்த்துக்கும். அது சம் பர்சன்டேஜ் வந்து அதில் ஒதுக்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிது ஒரு மரம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 20 ரூபாய்க்கு அரசாங்கம் எடுத்துக்கும். கவர்மெண்ட்டு 20%. அதாவது ஒரு 1 லட்சம் விற்கிறாங்கன்னா 80% நமக்கும் 20% கவர்மெண்ட்டு எடுத்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ப்ளஸ் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்குது. ஓகே.
அது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே இருக்காது. காலங்கள் கடக்க அதோட பர்சன்டேஜ் மாறும். ஏறலாமா குறையுமா? கண்டிப்பாக ஏறிடும். மரத்துக்கு வேல்யூ ஏறும்போது அதுக்கும் கொஞ்சம் வேல்யூ ஏறும். ஓகே. பர்சன்டேஜ் அரசாங்கத்துக்கான தேவையான பர்சன்டேஜ் கம்பல்சரி ஏறும். ஸோ இது வந்து விற்பனை பண்ணுறது கட்டிங் ஆர்டர் எடுத்து கட்டிங் ஆர்டர்னா எத்தனை வருஷத்தில் கட்டிங் ஆர்டர் வரும் இதுக்கு? கட்டிங் ஆர்டருன்றது பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு இது சேகு ஏறிடுச்சு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னாக்கா அன்னைக்கு இந்த மரத்துக்கு வந்து மரத்தில் வந்து நம்பர் போடுவாங்க. கட்டிங் ஐஎஸ்ஓ நம்பர் கவர்மெண்ட் நம்பர் போடுவோம். அந்த நம்பர் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு தேவையான அளவு அதில் சேகு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அறுவடை பண்ணிக்குவாங்க. இப்போ 120 மரம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா 120 மரமும் அரசாங்கம் ஒட்டுக்கா அறுவடை பண்ணாது. ஒவ்வொரு இது இருக்கிற மரத்தை ஒன்றொன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான பில் சோர்ஸ் வந்து அந்த நிலத்தோட உரிமைதாரருக்கு வந்துடும். அது வந்து அமௌண்ட் வந்து பின்னாடி கொடுத்துருவாங்க இல்லையா? சந்தன மரம் வளர்த்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிளைண்ட் ஆகிடும். நம்ம சந்தன மரத்தை பற்றி தான் பேசுகிறோம். இன்னும் ஒரு சில விலை உயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது. ரெட் சாண்டல், செம்மரம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாருங்கள் என்னோடய இது அங்கே பாருங்கள் அந்த லைனில் பாருங்கள், அது செம்மரம் பாருங்கள். நான் ஒரு 10 மரம் வச்சுருக்கேன். 10 மரம் இருக்குங்களா? 10 மரம் வச்சுருக்கேன். இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்மரத்தை பற்றி அவ்வளோ அனுபவம் இல்லை. இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். செம்மரம் வந்து ஒரு தகுதி ஆயிடுச்சு, தகுதி ஆயிடுச்சு, அறுவடைக்கு தகுதி ஆயிடுச்சு, 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் ஆகி தகுதி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பில் வந்து அப்போ கிளைண்ட் ஆகாது. அது ஸோ வந்து அதை லாட்டில் போட்டு வச்சுக்கோம். கவர்மெண்ட் வந்து லாட்டில் கொண்டு போய் வச்சுக்கோம். அது தேவைப்படும் போது வந்து அது வியாபாரம் ஆகிற வரைக்கும் சீனியாரிட்டி படி வியாபாரம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வியாபாரம் ஆனால் தான் செம்மரம் வந்து பேமெண்ட்டு. சந்தன மரம் அப்படி கிடையாது. அறுவடை என்னைக்காவதோ அன்னைக்கே பேமெண்ட்டு. உடனே எல்லாம் அங்கேயே தரம் பார்த்து. ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முன்ன வீடியோவில் போட்டிருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி கட்டிங் எடுத்துகிட்டு போனதே ஒன்றும் பேமெண்ட் ஆகிறது இல்லைங்க, அதாவது கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து தேவைகள் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குது. சந்தன மரத்துக்கு ஏன் தேவைகள் அதிகமாக இருக்குன்னா அந்தளவுக்கு வந்து சோர்ஸ் எடுக்கிறாங்க. செம்மரங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செம்மரத்தில் ஆயில் அதுக்கப்புறம் வந்து கைவினைப் பொருட்கள் ப்ளஸ் டோர் வுட்டு அந்த மாதிரியான பெரிய பெரிய விலை உயர்ந்த இதுக்கு இது பண்ணுறாங்க. அதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற தகுதியானது. அது இந்தியாவில் வந்து வளர்க்கலாமே இல்லையா? இப்போ அதாவது சந்தன மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து உடனடி இல்லைங்க, 100% இல்லைங்க. நான் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட அவர்கிட்ட கேட்டேன். நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். அந்த மாதிரி தவணை முறையில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு செக் தருவாங்க. ஃபஸ்ட்டு செக் தருவாங்க. தவணை முறையெல்லாம் கிடையாதுங்க. இதில் என்னென்னா தவணை முறைன்றது என்ன தெரியுமா? நீ வச்சிருக்கிற இல்லையா ஒரு பரப்பு ஒரு ஏக்கராவில் வச்சிருக்கிற அப்படின்னா அதே வந்து தவணை முறையில் கட் பண்ணி இப்போ ஒரே மெட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. தவணை முறையில் இப்போ எல்லா மரமும் ஒரே சோர்ஸ் தான் வச்சுருக்காங்க. மரத்தை வந்து தரம் பிரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. இந்த மரத்தோட பார்த்தீங்கன்னா டயாம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 27 சென்டிமீட்டர் வரும். அந்த மரத்தோட டயாம்ஸ் பாருங்கள், அதில் வந்து 20-22 தான் வரும். 5 சென்டிமீட்டரு முன்ன பண்ண தான் வரும். மரத்தோட எந்த மரம் தகுதியாக இருக்குது? உனக்கும் எனக்கு ஒரே வயசுங்க. சொல்கிறது புரியுது. அது எதுக்குன்னு ஒரு தகுதி வரும்போது அவங்களுடைய தரம் ஒரு மரமும் கட்டிங் எடுக்கும்போது அது வந்து அதுதான் சுழற்சி முறை. தவணை முறையில் எப்படி பணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 மரம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு அப்போவே பில்லு வந்துடுங்க. பில்லு கிளைம் ஆகிடும். ஒரு ஏக்கராவில் வந்து 450 செடி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 450 செடியும் ஒட்டுக்கலாக வெட்ட முடியாது. அதான் அந்த தரத்துக்கு வந்துச்சுன்னா அந்த தரத்தை பிரித்து தான் அறுவடையே பண்ணுறாங்க. இது வந்து இப்போ கவர்மெண்ட் மூலியமானா இப்போ அவங்களும் டேரெக்டாக வந்து டோட்டலாக வந்து கட்டிங் எடுத்தால் ஒரு மரத்தை முழுசாக எடுத்துப்பாங்களா, இல்லை மேலே விட்டு எடுப்பாங்களா, இல்லை எந்த மாதிரி எடுப்பாங்க? கட்டிங்னா எப்படி சந்தன மரத்தை பார்த்துருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் போயிட்டு? நான் அதான் அரசாங்கத்தில் வெட்டி எடுத்தது நேரடி வீடியோவே என்கிட்ட இருக்குது. நான் பார்த்தேன். நான் நேரடியாக ஃபாரஸ்ட்டில் வெட்டுறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட்லேருந்து, அந்த வீடியோ வந்து நான் நேரடியாக பார்த்தேன். அதில் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு 5-6 ஃபீட்டுக்குள்ளார எடுக்கிறாங்க. ஹைட்டு 5-6 அடி வரைக்கும் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து கீழே வேறு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க.
ஆனால் வேரும் வந்து 100% வந்து இல்லை வேரில் வந்து பார்த்தோன்னா வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறது வேர் வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ம் மற்றபடிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பயன்படுறதில்லை. 5லேருந்து 6 அடி வரைக்கும் பாருங்கள். இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எடுப்பாங்கன்றீங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அடியிலேருந்து இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. ஓகே ஓகே. இது இப்போ சந்தன மரத்தில் இருக்கிற அபாயம்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ அதாவது ரொம்ப டேஞ்சரு, இந்த சந்தன மரத்தை வைக்கும்போது இதெல்லாம் விஷயம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா எந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் இருக்கும்? திருட்டு நடக்குங்க. திருட்டு தான் அதிகம். திருட்டு தான் மெயின். சொல்ல போனால் திருட்டு தான் மெயின். இங்கே எங்களுடைய இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் மரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 வருஷம் மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு. பார்ப்பாங்களா இல்லை எப்படி யாரும் சொல்லி அறுப்பாங்களா இல்லை மொத்தமாக? ஆடு மேய்க்கிறாங்க இல்லைங்களா, ஆடு மேய்க்க வராங்க போகிறாங்க, யாராவது தெரிஞ்சவங்க மூலிமா இது பண்ணுறாங்க, அது மூலிமா இது பண்ணுறாங்க. அதனால் வந்து திருடு மெயின் திருடு. இதுக்கு வந்து இப்போ 120 மரம் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த 120 மரத்துக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. இல்லை அதுதான் எனக்கு என்னோட உசுறு முக்கியம். இல்லை அது சரிங்களா, 10 மரம் இருக்குது அப்படின்னாக்கா 2 மரம் காணாமல் தான் போகுது. அது எல்லா இடங்கள்லையும் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி திருட்டு நடந்துட்டு இருக்கும்போது நாம் எப்படி பாதுகாக்கலாம் அதை? இது திருட்டு நடக்குது, அதிகமாக திருட்டு நடக்குது அப்படின்னா எப்படி பாதுகாக்கலாம் அதை? இதுக்கு எந்த மாதிரிலாம் பாதுகாப்பு கொடுக்கலாம்? இல்லை கவர்மெண்ட்லேருந்து எதனா பாதுகாப்பு தருவாங்களா? இப்போ சொன்னீங்க செக்யூரிட்டி தரான்னு சொன்னீங்க. இதே அரசாங்க ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதே மரங்களை பாருங்கள். இங்கே நல்லமல்லி சைடு அரசாங்க பாதுகாப்பு இருக்குது, மின்வேலிகள் இருக்குது, அதையும் தாண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. மின்வேலி போட்டு தாண்டுறாங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கே ஒரு அதாக இருக்குது இல்லையா? இத்தனை வருஷம் நம்ம பாதுகாத்து வைக்கிறோம், திடீர்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அறுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் தவிக்கணும்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் டாக்ஸ் வளர்க்கலாம், நாய்ங்க டாக்ஸ் வளர்க்கலாம். அதாவது செக்யூரிட்டி போர்ஷனையும் தாண்டி டாக்ஸு வேலிகள் வந்து மின்வேலிகள் கம்பல்சரி அமைங்க. அபாய போர்டு வச்சுருங்க வீட்டில். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா யாராவது ஆடோ இதோ தோந்துருச்சு அப்படின்னாக்கா. இப்போ நம்ம சப்போஸ் மின்வேலி கொடுக்குறோன்னா அதெல்லாம் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணுங்களா? ஆமாம், கட்டாயம் வாங்கணும். கட்டாயம் வந்து கவர்மெண்ட் வந்து லொக்கேஷனை பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இதுக்கான தகுதியை வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து கொடுக்கலாமா இல்லை இதுக்கு தேவையில்லை. வேலிகள் அமைக்கிறது வந்து நார்மல். ஓகே சரிங்களா, பாருங்க ஒரு சைடு வந்து பென்சிங் அமைச்சிருக்குது. சரிங்களா, இன்னும் 3 சைடு இருக்குது, இன்னும் பென்சிங் போட வேண்டியது. ஓகே, இது இன்னும் ஒரு 2-3 வருஷம் விட்டு போடலாம். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் முன்ன கேட்ட இல்லைங்களா, கவர்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி ஏதாவது நிதி உதவி ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டிருந்தீங்களா? அதான் கேட்டேன். அந்த நிதி உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து மரங்களை பாதுகாப்பதற்கான நிறைய உதவிகளை வந்து அரசாங்கம் செய்யுது. அதனால் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணோன்னா அரசாங்கத்தால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது பராமரிப்பு செலவு அப்படின்ற முறையில் வந்து கண்டிப்பாக தருவாங்கன்றதுக்கோசரம் இன்னும் ஒரு 3 பக்கம் இன்னும் பென்சிங் அடிக்கலை. அடிச்சிருவேன். கண்டிப்பாக இது வந்து செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். பட் ஆனால் பாதுகாக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நாய்கள் அதிகமாக வச்சு பாதுகாக்கணும், ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். வரைக்கும் முள்வேலி போடலாம். இதில் முள்வேலி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இந்த பக்கமும் எங்களோட லேண்டு தான். ஓகே, அந்த பக்கம் கூட பிறந்த அண்ணா லேண்டு. ஓகே, இந்த பக்கம் என்னோட லேண்டு, இந்த பக்கம் சித்தப்பா லேண்டு. அவர் செம்மரம் வச்சுருக்காரு. செம்மரம் வச்சுருக்காரு. இந்த பக்கமும் அவர் இந்த செம்மரத்துக்காரது. அதனால் வந்து எல்லாமே சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக எங்களுடைய சர்க்கிள் தான். ஏன்னா எல்லா சர்க்கிள்லேயும் வந்து கேமரா இருக்குது. இங்கே வச்சுருக்கிறீங்க கேமரா சிசிடிவி கேமரா வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 50% வந்து நம்மளுக்கு சோர்ஸ் தான். கேமராவையும் தாண்டி எல்லாம் வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. சொல்கிற மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்காங்க. இல்லை அதான் அந்த மாதிரி தான் அறுத்துட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேமரா வச்சுமே வந்து உள்ள தோறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? 100% வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம செக்யூரிட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி டைப் பண்ணிக்கிறது நல்லது, நமக்கு நல்லது. அது வந்து வச்சு 5 வருஷத்துலேயோ 7 வருஷத்துலேயோ வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 7லேருந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷம் கழித்து கம்பல்சரி வந்து செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணிக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்காரர் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணி இது வந்து தகுதி இருக்குது இந்த மரத்துக்கு அப்படின்ற பட்சத்தில் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு போயிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வந்து கொண்டு போயிடுவாங்க.
அப்படி கொண்டு போகிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் செக்யூரிட்டி போட்டு அதுக்கான உரிய பாதுகாப்பு வந்து செக்யூரிட்டி தராங்களா? கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்டு தராங்களா? குறிப்பிட்ட தோட்டத்தில் எதனா வாங்கியிருந்த பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணேன், ஒரு 11 வருஷம் ஆகுது என்னோட மரம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர்கிட்ட செக்யூரிட்டி கார்டு இருக்கிறாரு. இன்னைக்கு செக்யூரிட்டி கார்டுனா எப்படி? அவங்க மணலூர்பேட்டை போகிற வழியில் இருக்குது. அவர் லொக்கேஷன் கூட எனக்கு இடையில் அனுப்பி விட்டார், வர சொன்னார். நான் போகணும் இன்னும் ஒரு இந்த மந்த் மே மாதம் தான் போகலான்ட்ருக்கேன். போயிட்டு நேரில் பார்க்கலாம். எந்தமாரி செக்யூரிட்டி கார்டுனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம துப்பாக்கி அஞ்சு அதுமாரி கொடுப்பாங்களா, இல்லை சும்மா ஆள் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து அலாட்? கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்க முடியுங்களா அப்படி? கண்டிப்பாக வந்து இது விலை உயர்ந்த பொருள். அதுதான் தெரியும். இந்தியாவில் மற்ற அண்டைய நாடுகளில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மரங்கள், விலை உயர்ந்த மரங்களில் இதுவும் ஒரு மரம். சரிங்களா? ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ரொம்ப அழிக்கப்பட்டு வருது. சந்தனம் விலை உயர்ந்த எல்லா மரங்களுமே பார்த்திங்கனாக்கா அழிக்கப்பட்டு வருது. அந்த தரவரிசையில் பார்த்திங்கனாக்கா சந்தன மரமும் வந்து மிக பெரிய லெவலில் வந்து அழிக்கப்பட்டு வருது. அதனால் வந்து அரசாங்கம் ஏன் பட்டா நிலத்தில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான மரங்கள்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்குது. வாசனை திரவியங்கள் நிறைய கடத்தப்படுதுன்னு சொல்லி கேள்விப்படுறேங்க அங்கே. இப்போ ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ இது தருமபுரி. இந்த தருமபுரியில் பார்த்திங்கனாக்கா இங்கே நாகாவதி டேமுக்கு மேலே இங்கேருந்து ஒரு 10-13 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 மரத்தை வந்து ட்ரெயின் போகிற அந்த சவுண்ட்லேயே வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வேகமாக இருக்கிறாங்க. சொடக்கு போடுற செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினுக்கு வந்து போயிடும். அந்த செகண்ட்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸை தாக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது பின்னாடி ஃபாரஸ்ட் கார்டை வந்து தாக்கிட்ட அவர் வந்து இதுக்கு இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க இல்லையா செக்யூரிட்டி கார்டு வந்து தராங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நம்ம இதுக்கு என்ன தனியாக அப்ளை பண்ணணுங்களா, இல்லை அது அவங்களே கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணுவாங்களா? நம்ம வந்து இது ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வளர்த்துட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வருஷம் விஓ கிட்ட வந்து எழுதி சிட்டாடங்கள் வந்து பதிவு செய்யணும். இப்போ பதிவு செய்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிட்டாடங்கள் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேரடியாக வந்து பார்த்தோன்னா விஓவில் வந்து இன்சார்ஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக வருஷம் வருவாங்க. வருஷம் வராங்க. கண்டிப்பாக வராங்க. எனக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்துட்டு வந்து ஒரு அடுத்த நாளே வந்து பார்த்துட்டு தான் போனோம். அவர் அன்னைக்கு ஏன் வரல அப்படின்னாக்கா அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வரல. ரெகுலராக இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. 3 வருஷம் எழுதி கொடுத்தாரு. அந்த விஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அந்த விஓ வந்து பதிவு பண்ண அந்த நகலை கொண்டு போய் இப்போ புதுசாக வந்து அந்த விஓ கிட்ட காமிச்சேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ அதான் கேட்குறேன். இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் இப்போ என்ட்ரி பண்ணிடுறாங்க, செஞ்சிடறாங்க. இப்போ பாதுகாப்புனா ஒரு ஆள் போடுவாங்களா, இல்லை எத்தனை பேர் போடுவாங்க, இல்லை ஏரியா பரப்புக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை போடுவாங்களா செக்யூரிட்டியாக? இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கம்பல்சரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பரப்பை பொறுத்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மரத்தெல்லாம் வந்து எல்லா பட்டா நிலங்கள்லேயும் பார்த்திங்கனாக்கா விளையாது. செம்மரம், செம்மண், அப்புறம் வந்து வெள்ளோட்டு மண்ணுன்னுவாங்க. வெள்ளோட்டு மண்ணுன்னா செம்மண் கலந்த இது களிமண் மாதிரிங்களா? களிமண்ணில் வரும். ஆனால் வந்து எதிர்பார்க்குற ப்ராஃபிட் கிடைக்காது. களிமண்ணில் கிடைக்காது. களிமண்ணில் வச்சு என்ன காரணம்? களிமண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக வளரும் தன்மை அதிகம், ஈரப்பதம் அதிகம். இப்போ நான் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை விடுறேன். அதே கரிசல் மண்ணில் வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா 1 மாதத்துக்கு ஒரு முறை விட்டாலே அது வந்து ஈரப்பதம் இருக்கும். ஆனால் வந்து எதிர்பார்க்குற அந்த ப்ராஃபிட் வந்து சைஸ் வராதுன்னு சொல்ல வரீங்களா? க்ரோத் வரும், இது வராது. என்னது சேகு வராதுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் பாதுகாப்பு வச்சுட்டு சுற்றி வேலி அடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் எதனா வேறு எதனா அடிஷ்னலாக எதனா பண்ணலாங்களா? பிஸ்னஸாக எதனா பண்ண முடியுமா? வருமானம் நம்மளுக்கு வந்து இப்போ பாதுகாப்புக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா அமௌண்ட்டு. நம்ம எல்லாமே கை காசை போட்டு பண்ணிகிட்டு இருக்காது. கவர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம கை காசை போட்டு பண்ண முடியாது. இடையில் எதனா நம்மளுக்கு வந்து இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி எதனா வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணலாங்களா? அதில் தோட்டத்துலேயே இல்லை வேறு எதனா பண்ணலாங்களா? இல்லை தோட்டத்தில் ஊடு பயிர் பண்ணலாம். தண்ணி இருந்தால் ஊடு பயிர் பண்ணலாம். இல்லை அதான் நம்ம வெளியில் பேசினாங்க. ஊடு பயிரிடும் போது அகத்தி போடலாம், சவுக்கு போடலாம்னு சொல்லிட்டு நான் போடலாம். ஓகே, அது ஓகே. அது இல்லாத பட்சப்படி வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குங்களா?
வேறு கால்நடைகள் வளர்க்கலாங்க. கால்நடைன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு. பென்சிங் அமைச்சிட்டிங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு வந்து மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். நாட்டுக்கோழி எங்கே வளர்த்தாலே ப்ராஃபிட் தான். அது ப்ராஃபிட்டு ஓகே தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தன மர வேலிகளில் விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா கரையான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரத்தை தண்ணி விடுறோம் இல்லையா, இல்லை அது நமக்கு விட்டுனாலுமே கோழியும் சீச்சு உள்ள கரையை அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். கரையானை வந்து க்ளீன் பண்ணுது. சில நோய் எதிர்ப்பு சக்திகளே வந்து கண்ட்ரோல் பண்ணுது கோழி. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகள் வளர்க்கலாம். ஆடுகள்னா வெள்ளாடுகள்லாம் வளர்க்க முடியாது. ஏன் என்ன காரணங்க வெள்ளாடு வளர்க்க முடியாது? என்ன ரீசன்னா அந்த பட்டைக்கு அந்த மரத்தை சுற்றி இருக்கு இல்லைங்களா பட்டை, அதெல்லாம் கோதி தின்னும் வெள்ளாடுகள் வந்து. வெள்ளாடுகள்லாம் இது வந்து அருமையாக சாப்பிடும். இது இலையே வந்து நல்லாவே சாப்பிடும். அதனால் வந்து வெள்ளாடுகள் வந்து வெள்ளாடுகளோட குறியாடு செம்மறியாடு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார விட்டுட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு கை செலவுக்கு இதுக்கு செலவு பண்ணுறது, இது பராமரிக்கிறது நம்ம தேவைப்படுது. செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளாடு வச்சுக்கலாம். இப்போ வெள்ளாடுனா குறியாடு பண்ணிக்கலான்றீங்க. குறியாடு வளர்க்கணும். தோல் உரிக்கிறதுனாலங்களா பட்டை உரிச்சிடும். ப்ளஸ் இப்போ மரம் பாதிக்கும். அதனால் ஊடுபயிர் வந்து பண்ணாத பட்சத்தில் பாருங்கள், இது வந்து வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இந்த ஆடுகள் விட்டாலும் கோழிகள் விட்டாலும் நிழலுக்கு பாருங்கள், அங்கே பாருங்கள் கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். வெயில் எந்த பாதிக்காது. மரத்தோட நிழல் இருக்குது, ஈரம் இருக்குது. தேவையான இதுக்கு உணவுகள் வந்து இதில் இல்லைனாலும் இதுக்குள்ளார விட்டு வளர்த்துக்கலாம். தனியாக தீவன பயிர் வச்சுருக்கிறேன் நான். ஆட்டுங்களுக்கு வச்சுருக்கிறேன். அதை தீவன பயிரை அறுத்துட்டு வந்து மரத்தடியில் போட்டு மரத்தாண்ட கட்டிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டவே தேவையில்லை. பென்சிங் இருக்கிறதுனால உள்ளாரே விட்டோம்னா அது வேகமாக வளரும். ஆடுகளை கட்டி வைக்காத கேஷுவலாக ஓப்பன் சோர்ஸில் வளர்த்தோம் அப்படின்னாக்கா இல்லாத இதில் இப்போ இடையில் நம்ம தண்ணி இப்போ சொட்டு நீர் போட்டு ஸ்ப்ரிங்க்லர் போட்டு நம்ம விட்டோம்னாலே இதில் வந்து கலைகள் வரும்போது ஆடுகள் அதே அவசியமே இல்லை. அது மேய்ஞ்சிக்குது. வெயில் காலம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? அதனால தான் இப்போது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறேன். இப்போ நாட்டுக்கோழி மட்டும் தான் வளர்க்குறேன். நிறைய இருந்துச்சு, எல்லாம் கொடுத்துட்டேன் நான். இதுக்கு மேலே இந்த மாதிரியான சின்ன ஒரு சோர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இது ஒரு 25 வருஷம் 30 வருஷம் சந்தன மரத்தை வந்து வளர்க்குற இடைப்பட்ட காலங்களில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயே பணத்தை வந்து சேகரிச்சுக்கலாம். ஓகே, சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்த்ததில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று இடையில் வந்து நிறைய முறை நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணீங்க. கொஞ்சம் வேலையின் காரணமாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத முடியாமல் போச்சு. கண்டிப்பாக இதுக்கு மேலே பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி தகவல் தேவைப்படுது. நான் இன்னும் மேலே வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்ன தகவலோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வந்து இதுக்கு மேலே நான் சொல்கிறேன். வாங்க. எல்லோரும் இவ்வளோ நேரம் பேசின அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். ஏன் இது சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும் கண்டிப்பாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக மாற்றுங்க. அதனால் வந்து மறக்காமல் வில்லேஜ் ஃபார்ம் பிஸ்னஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க.